சுமார் 20 அடி உயரத்தில் சின்ன உளி உருவாக்கிய வியக்க வைக்கும் தெய்வீகம். 37 டன்ல அந்த எம்பெருமானே கண் முன்னாடி விஸ்வரூப காட்சி கொடுப்பது போன்ற மெய்சிலிர்ப்பு. நெற்றிக்கண் தொடங்கி பாத நகம் வரை முழுக்க முழுக்க கைகளாலேயே உருவாக்கப்பட்ட அதிசயம். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இரவு பகல்னு பார்க்காம கடந்த 8 மாதங்களா இந்த சிலையை செஞ்சிருக்காங்களாம். இப்படி ஒரு சிலை எங்க உருவாக்கப்பட்டுச்சு, எப்படி உருவாக்கினாங்க, எங்க பிரதிஷ்டை செய்யப்பட போகுது? சிற்பக்கலைக்கே பேர் போன மாமல்லபுரத்துலதான் இப்படி ஒரு சிலை செதுக்கப்பட்டிருக்கு. ஐந்திரதம் சாலையில இருக்கக்கூடிய சிற்பக்கலை கூடத்துல 37 டன்ல கருங்கல்ல, அதுவும் ஒரே கல்லுல 20 அடி உயரத்துக்கு இந்த சிவன் சிலைய அழகா வடிவமைச்சிருக்காங்க. அனுபவம் வாய்ந்த மாமல்லபுரம் சிற்பக்கலைஞரான பூபதி அப்படின்றவங்க சைவ ஆகம விதிப்படி வரைபடத்தை தயாரிச்சு நேர்த்தியான முறையில பல்லவர்களோட சிற்பக்கலை பாணியில வெறும் உளியையும் சுத்தியலையும் கொண்டே இந்த சிலையை உருவாக்கி இருக்காங்க. அவ்வளவு பெரிய சிலைய கையால சின்ன உளிய வச்சு செதுக்கணும் அப்படின்னா அது சாதாரணமான விஷயமே கிடையாது. பூபதியோட சேர்ந்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இரவு பகல்னு பார்க்காம கடந்த 8 மாதங்களா இந்த சிலையை செஞ்சிருக்காங்களாம். சிவனோட உச்சியில கங்கா தேவி சிவனை வணங்குற மாதிரி ஆரம்பிச்சு கழுத்திலையும் காலிலையும் நல்ல பாம்பு படம் எடுக்கிறது மாதிரியான காட்சி, ஒரு கையில தன்னை நம்பி வர பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் வழங்குற மாதிரியும் இன்னொரு கையில திரிசூலம் பிடிச்சிருக்கிறது மாதிரியுமா வடிவமைச்சிருக்காங்க. சிவன் மட்டும் இல்லாம சிவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மான் வாகனம் கூட அப்படியே தத்ரூபமா இருக்கு. பார்த்து பார்த்து பக்தியோட வடிவமைக்கப்பட்டதா சொல்லப்படுற இந்த சிலைய முழுசா முடிச்சதுக்கு அப்புறமா கிரேன் மூலமா நிலை நிறுத்தி இருக்காங்க. இப்படிப்பட்ட சிலை எங்க பிரதிஷ்டை செய்யப்பட போகுது அப்படின்னா மைசூர்ல தான் பிரதிஷ்டை செய்யப்பட போகுதா. சாதாரணமா கோவில் கட்டினதுக்கு அப்புறமா தான் சிலையை செய்வாங்க. ஆனா இந்த சிவபெருமானோட சிலை மைசூர்ல பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா தான் கோவிலே கட்ட போறாங்களாமா. பத்ரிநாத், கேதார்நாத் மாதிரியான இடங்கள்ல தான் இந்த மாதிரியான சிவன் சிலைகளை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சிவன் சிலையை இங்க செஞ்சிருக்காங்க அப்படின்றது இந்திய சிற்பக்கலைக்கே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான். இந்த சிலையை பார்த்து நீங்க எந்த அளவுக்கு பூரிச்சு போனீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பாரம்பரியம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், பல்லவருடைய அடிப்படையில தான் நாங்க இந்த சிலையை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட நாடு என்னதான் முன்னேற்றத்தை நோக்கி போனாலும் பழமையும் நம்மளுடைய கலையும் கலாச்சாரம் தான் நமக்கு மிக்க ரொம்ப சிறப்பான ஒரு நமக்கு அடையாளமேன்னு சொல்றேன். அதுதான் நம்ம முன்னோர்கள் விட்டு சென்றதுதான் நாங்க இன்னமும் பாரம்பரியமா அதை நாங்க பின்பற்றி பண்ணிட்டு இருக்கோம். சிற்பசாஸ்திர முறையில தான் பண்றோம். அதே மாதிரி அந்த கல்களும் பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் அந்த தரமான கல்லுல தான் எடுத்து சிலைகளை செதுக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட இந்த சிவன் சிலை பாத்தீங்கன்னா ஒரு 8 மாச காலமா செதுக்கியிருக்கோம். ஒரே கல் கிட்டத்தட்ட 37 டன். அந்த கல்லோட வெயிட் 37 டன். அந்த கல்லோட வெயிட் கிட்டத்தட்ட 8 மாச காலமா செஞ்சு இன்னைக்கு தான் அது அந்த சிலை நிறைவடைஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் மைசூர் அந்த சுற்று வட்டார பகுதியில் ஒரு இடத்துல அதை பிரதிஷ்டை பண்ண போறாங்க. கோவில் பெரிய பிரம்மாண்டமான கோவில். இப்பதான் இந்த சிவனை எடுத்து போய் அங்க வச்சுட்டு தான் இந்த கோவில் பணியை துவங்க போறாங்க. ரொம்ப அற்புதமான பணிகள். இந்த சிவன் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான காட்சி கொடுப்பாரு. அந்த சிவன் பாத்தீங்கன்னா ஒரு கையில அபயம் ஆசீர்வாதம் பண்ணுவார் மக்களுக்கு. இன்னொரு கையில சூலம் பிடிச்சிட்டு இருப்பாரு. மேல தலையில கங்காதேவி இருப்பாங்க. கழுத்துல பாம்பு இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா மான் இருக்கும், மரம். இந்த மாதிரி மக்களுக்கு உண்டான ஒரு செழிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்துல தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். முழுக்க முழுக்க இது அதிகமா கையிலேயே செதுக்கப்பட்ட சிலை. ஒரே கல்ல வடிவமைச்சிருக்கோம்.